குறையினை போக்கும் கோவழியா நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாவிகளுள் மிகப்பெரிய பாவி நான் என்று தனக்குத்தானே தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்ட புனித பவுலடிகளாருக்கு கடவுள் இறங்கியதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது கடவுள் மனமிறங்கி நமக்கு அவருடைய மேலான அருளையும் ஆசிரியையும் நிறைவாக கொடுப்பார். தன்னுடைய பாவ நிலையை உணர்வதற்கு முன்பாக கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் கொன்றழிக்க வேண்டும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டது மட்டுமல்லாமல் அதை செயல்பாட்டிலும் நிறைவாக நிறைவேற்றி கொண்டிருந்தவர் புனித பவுலடிகளார். ஆனால் எப்பொழுது கடவுள் அவரை தடுத்தாட்கொண்டாரோ அப்பொழுதே தன்னுடைய பாவ நிலையை அவர் உணர்ந்து கொண்டார். கடவுளின் இந்த தடுத்தாட்கொள்ளுகிற இந்த அனுபவம் பவுலடிகளாரை போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கிடைக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். பவுலடிகளார் உணர்ந்து கொண்டார், தன்னுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொண்டார், கடவுளுடைய இரக்கத்தை பெற்றார், புற இன கிறிஸ்தவர்களுடைய அப்போஸ்தலர் என்கிற பெயரை பெற்றார். அவர்களுக்காக தன்னுடைய உயிர் போகும் அளவிற்கு தான் அனுபவித்த அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவர் அறிவித்தார் என்பது பவுலடிகளாரை குறித்த சிறப்புக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஒரு கனி அதனுடைய மரத்தின் தன்மையை கொண்டு அறியப்படும். நற்செய்தி வாசகத்தில் நாம் மிகுந்த கனி தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுலடிகளார் எப்பொழுது கனி கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் தன்னுடைய பாவ நிலையை அவர் எப்பொழுது உணர்ந்து கொண்டாரோ அப்பொழுதுதான் அவரால் கனி கொடுக்க முடிந்தது. நாமும் பவுலடிகளாருடைய வழியை பின்பற்றுவோம். கடவுளால் தடுத்தாட்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்தை நிறைவாய் பெறுவோம். நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து கடவுளுடைய இரக்கத்தால் நாமும் நிறைந்த கனி தருகிற நல் பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் மில்டன் செல்வசேகர், ஏஞ்சல் பாக்கியவதி இவருடைய 1ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகும், குழந்தை பாக்கியத்திற்காகவும் குடும்ப ஆசிரியருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ரெக்ஸி ரொட்ரிகோ, கெவின் ரொட்ரிகோ, டேசில் ராயன் இவருடைய ஆண் இழைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். ஃபெலிக்ஸ் மோத்தா ஆண் இழைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். தாமஸ் சதானந்தம், ஜோசப் சேசுமரியால், மரியமிக்கேல் அம்மாள் இவருடைய ஆண் இழைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத மற்றும் உத்தரிக்கத்தில் ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். லீனஸ் ராயன் அவருடைய ஆண்மனத்தில் இழைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு இரவில் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நலத்தோடு வாழவும், குடும்பத் தலைவி நல்ல உடல்நலம் பெறவும் ஜோசப் அவருடைய ஆண்மனை பாட்சிக்காக வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்பின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் அவருடைய ஆண்மனை பாட்சிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காகவும் உத்தரிக்கத்தில் ஆன்மாக்கள் இழைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நம்ம ஒருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். உடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் எப்போதும் கல்யாண புனித மரியாவை வானதூதர் புனிதர் அனைவரை சகோதர
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேச்சையும் தருவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 113. இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது புகழ் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்துக்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 43 முதல் 49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையை வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்தது, அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே புகழ். உமது அடிமை இறைவாயே பாயம்மை. இதோ உமது அடிமை. எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை. இறைவாயே பாயம்மை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானிய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. உண்மையான இறை பற்றிற்கும் அமைதிக்கும் காரணரே இறைவா, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என் ஆளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று,
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து துமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தேவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேத ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரை நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இப்பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் வரவருளை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவே இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்திறமை காத்து அதை வாழ்வழிப்பதாக. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வாயே. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா.
பேராலய திருப்பணிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களாய் வாழ எம்மை அழைக்கும் இறைவா, உமது மேலான நன்மை தளத்திற்காகவும் எம் பாளையங்கோட்டை மறைபணி தளத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறைமாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறையாக உம் பிள்ளைகளாக வாழவும் வரம் அருளும். முகமலர்ச்சியுடன் உமக்காக பொருளுதவி வழங்கும் நல் உள்ளத்தை தாரும். எங்களது திறமைகள் வளங்களை ஒன்று திரட்டி செயல்படும் வல்லமை தாரும். எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எம் பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருளுதவி வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமைக்க இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை நிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை நிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லாய் இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. இந்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுள். எங்கள் பாதுகாவலராளுக்குரிய சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே